Hello everyone, welcome to Future Ocean Study Center. இந்த வீடியோவில் நம்ம UGTIB Chemistry Unit 5 Chemical Kinetics பார்க்குறோம். இது Part 4 வீடியோ. Part 3 வீடியோவில் நம்ம Activation Energy and Arrehenius Equation பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம Theories of Reaction Ratesலாம் பார்க்கலாம். ஸோ Reaction Ratesஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபேமஸ் தியரிஸ் இருக்குது. Simple Collision Theory and Transition State Theory. ஸோ இந்த ரெண்டு தியரிஸுமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணலாம். கொலிஷன் தேரினா என்ன, நம்ம பேரில் இருக்குது. கொலிஷன் என்ன, ரெண்டு நம்ம யூஸ்வலாக நம்ம ரியாக்டன்ட் எடுத்துப்போம். நம்ம ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா A + B = C இப்படி நம்ம ஜென்ரலாக படிப்போமா. ஸோ இந்த ஏன்றது என்ன, ஒரு ரியாக்டிங் மாலிகுல், பின்றது ஒரு ரியாக்டிங் மாலிகுல். இந்த ரெண்டு மாலிகுலுமே வந்துட்டு ஒன்னோட ஒன்று கொலைடு, ஒன்னோட மோதிக்கிட்டு நமக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதா நம்ம என்ன சொல்லுவோம், இதை வந்து டோட்டலாக நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோமா. ஸோ அதுதான் இந்த கொலிஷன் தியரியில் சொல்கிறாங்க. ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் when the reacting molecules, ரெண்டு ரியாக்டிங் மாலிகுல்ஸ் undergo collision with each other. In other words, any chemical reaction is the result of effective collision. So chemical reaction, நம்ம chemical reaction ன்றது என்னது, it is a result of effective collision. ரெண்டு molecules வந்து ஒன்னோட ஒன்று effective-ஆ collide ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் தான் இந்த chemical reaction அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த effective collision நடக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு கண்டிஷன் தேவைப்படுது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொலைட் ஆகுது இல்லையா, ரெண்டு மாலிகுல் கொலைட் ஆகும் இல்லையா. இது நான் A மாலிகுல் வச்சுக்கிறேன், இது B மாலிகுல் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா இட் மஸ்ட் ஹாவ் சஃபிஷியன்ட் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இந்த ரெண்டு மாலிகுல்ஸ்க்குமே சஃபிஷியன்ட் கைனட்டிக் எனர்ஜி இருந்துச்சுன்னா தான் அந்த இடத்துல அது நல்லா அந்த இஃபெக்டிவாக கொலைட் ஆகி எனக்கு ரியாக்ஷனுமே நமக்கு நல்லா நடந்து முடிஞ்சு ப்ராடக்ட்டுமே கிடைக்கும். இதே அந்த இடத்துல இதோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுலுக்கு அதிகமாக இருந்து ஒரு மாலிகுல் கம்மியாக இருந்துச்சு சொன்னால் அந்த இடத்துல கொலிஷன் வந்து ப்ராப்பராக நடக்காமல் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ கொலைடிங் மாலிகுல் மஸ்ட் ஹாவ் sufficient kinetic energy. Next second condition பார்த்தீங்கன்னா collision should be properly oriented. ஸோ அந்த கொலைடிங் மாலிகுல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒன்னோட ஒன்று மோத வரும்பொழுது வேறு வேறு டைரக்ஷனில் மோதிச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து கொலிஷன் சரியாக நடக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இது A மாலிகுல் எடுத்துக்கிறேன், B மாலிகுல் எடுத்துக்கிறேன். சரிங்களா. இப்போது இது ரெண்டும் வந்து இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் மோத வந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து இங்கே ஓரியன்டேஷன் பாருங்கள் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. சரியா, எல்லாமே நேருக்கு நேராக வரதுனால இப்போ இதில் ஓரியன்டேஷனுமே நல்லா இருக்கிறதால இந்த இடத்துல ஒரு எஃபெக்டிவ் கொலிஷன் நடந்து எனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இதே வந்து இந்த மாதிரி இருக்க வச்சுக்கோங்களேன். ஸோ இது இங்கே வந்து A இருக்குது, இங்கே வந்து B இருக்குது. இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் இது இப்படி கொலைட் பண்ண வருது, இது இப்படி கொலைட் பண்ண வருதுன்னு சொன்னால் இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருக்காது. ஸோ கொலிஷன் ஷுட் பி ப்ராப்பர்லி ஓரியன்டட். ரெண்டு கேசஸ் இருக்குது. என்னது, கொலைடிங் மாலிகுல் மஸ்ட் பி சஃபிஷியன்ட் கைனடிக் எனர்ஜி இருக்கணும். நெக்ஸ்ட்டு கொலிஷன் ஷுட் பி ப்ராப்பர்லி ஓரியன்டட். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், அதுதான் இது சொல்லுது. இங்கே பாருங்கள், இது வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் கொலிஷன் சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து ஒரு ரியாக்டிங் பார்ட்டிக்கல், ஓகேவா, இது ஒரு ரியாக்டிங் பார்ட்டிக்கல். எக்ஸாம்பிள் இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா A and B வந்து கொலைடாக வருது. பட் இது வந்து இந்த ஓரியன்டேஷனில் இருக்குது, இது இந்த ஓரியன்டேஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது நமக்கு வந்து இந்த மாதிரி இன்கரெக்ட் ஓரியன்டேஷனோட அது வந்து ஒரு ஃபார்மேஷன் நடக்குது. பட் ஆனால் அது ஸ்டேபிளாக இல்லாததால் எனக்கு என்ன ஆகுது, பிரிஞ்சு போயிடுது. இந்த ஒரு ரியாக்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே தனித்தனியாக A and B தனியாக பிரிஞ்சு போயிடுது. நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷனே இங்கே நடக்கலை. சரியா. ஸோ இங்கே அடுத்து பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல் கொலிஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாக்டன்ட் பார்ட்டிக்கல் வந்து ஒன்னோட ஒன்று வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி ஸோ அது வந்து ஒன்றோட ஒன்று அட்டாச் ஆகி கொலைட் ஆகி நமக்கு ஒரு ப்ராப்பர் ஓரியன்டேஷனில் இருக்கும். ஸோ லேட்டர் நமக்கு ப்ராடக்ட்டுமே ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்சக்ஸஸ்ஃபுல் கொலிஷனாக இந்த மாதிரி இருக்கும், சக்ஸஸ்ஃபுல் கொலிஷனாக இந்த மாதிரி இருக்கும். ஓகே, threshold energy என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is the minimum amount of energy needed to convert a reactant into a product is known as threshold energy. So threshold என்னென்ன இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு minimum amount of energy, ஒரு ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்டன்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு உரிய ஒரு எனர்ஜி இருக்கணும். அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்துச்சுன்னா தான் அது ஃபர்தராக வந்து அதை ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ அது த்ரெஷோல்ட் எனர்ஜி அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், திஸ் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பொசஸ்டு பை த ரியாக்டிங் மாலிகுல். நான் சொன்னேன் ரியாக்டிங் மாலிகுல். ஸோ அந்த ரியாக்டன்ட் மாலிகுல்கே அது இருக்கணும், டிஃபால்ட்டாக அது இருக்கணும். possessed by the reacting molecule in order to have effective collision for the formation of products. ஸோ அப்போ எது ஒழுங்காக இருக்கணும், நமக்கு ரியாக்டன்ட் கிட்ட வந்துட்டு ஒரு அந்த த்ரெஷோல்ட் எனர்ஜி நல்லா அழகாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து என்ன ஆகும், நல்ல எஃபெக்டிவாக கொலிஷன் ஆகும். ஸோ எஃபெக்டிவ் கொலிஷன் நடந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷனும் கரெக்டாக நடக்கும். ஸோ அதை சொல்கிறாங்க. ஸோ த்ரெஷோல்ட் எனர்ஜின்றது ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான், பட் அது கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷனும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் நம்ம த்ரெஷோல்ட் எனர்ஜிக்கான definition. Next, colliding molecule must have sufficient kinetic energy. So இது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பார்த்துருந்தோமா.
ஸோ இந்த ரெண்டு தியரிஸ் பொறுத்த வரைக்குமே இது வந்து ஒரு ஸ்டோரிஸ் மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கணும். பட் அந்த கீ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொலிஷன் தியரி பார்த்தீங்கன்னா வளவளன்னு பெருசாக போகும். பட் அந்த கீ கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதை பற்றி பேசுனாங்க? எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கணும்னா மாலிகுல் எப்படி இருக்கணும்? ஸோ கொலைடிங் மாலிகுல் மஸ்ட் ஹேவ் சஃபிஷியன்ட் கைனடிக் எனர்ஜி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க? அது வந்து ப்ராப்பர்லி ஓரியன்டாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கீ கான்செப்ட் தான் இந்த கொலிஷன் தியரினாலே நமக்கு மைண்டுக்கு வரணும். சரிங்களா? ஸோ இப்போ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். The activation energy is the minimum amount of energy that particles requires in order for a successful collision to occur, which will cause the reaction to happen. So நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னா ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரியாக்ஷன் வேகமாக நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோம். ஸோ என்னென்ன சொல்லியிருந்தோம்? இதே வந்து லோ ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொன்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இதே ஹை ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி படிச்சிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க இங்கே. The activation energy is the minimum amount of energy that particles required in order for a successful collision. ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொலிஷன் நடக்கணும்னா நம்மளுடைய ரியாக்டன்ட்க்கு பார்ட்டிகல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல நல்லபடியாக ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் டு ஆஸ் த எனர்ஜி பேரியர். ஸோ இது வந்து எனர்ஜி பேரியர்னு சொல்கிறாங்க. That the reactant particles have to overcome in order for bond to be broken for the reaction to occur. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? இது வந்து எனர்ஜி பேரியர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கிறதுனால அந்த நம்ம ரியாக்டன் பார்ட்டிகல் வந்து இந்த பேரியரை வந்து ஓவர் கம் பண்ணி வந்து அதோட பாண்ட்ஸ் இப்போ இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி 2 பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு சிங்கிள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னால் ஸோ அதெல்லாம் வந்து அந்த பாண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி வந்துச்சுன்னா மட்டும் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க? இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து ஒரு பேரியராகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வந்து இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கணும். கொலைடிங் மாலிகுல் மஸ்ட் ஹாவ் சஃபிஷியன்ட் கைனடிக் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட், reaction with a low kinetic energy happens more easily than a reaction with a high activation energy. நம்ம இப்போ தான் சொன்னோம். லோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ரியாக்ஷன் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக நடந்து நமக்கு வந்து லோ இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு மோர் ஈஸிலி ஃபாஸ்ட்டாக நடந்து முடிச்சிடும். இதே வந்து ஹை ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து ரியாக்ஷன் கம்மியாக நடந்து முடியும், ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ லோ ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இது லோ ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறேன். ஹை ஆக்டிவேஷன் எனர்ஜினா நான் பெரிய மவுண்டனாக எடுத்துக்கிறேன். இப்போது ஆல்ரெடி நம்ம ரியாக்டிங் பார்ட்டிகளுக்கு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குது, பட் அது கொஞ்சமாக எனர்ஜி தான் தேவைப்படுது. ஸோ அந்த கொஞ்சமான எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணுறோம் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்னு வச்சுக்கலாமே. ஹீட்ன்றது ஒரு எனர்ஜி தானே. ஸோ நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு பொழுதுனாக்கும் இந்த பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட ஒன்று மூவ் ஆகும், கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், ஒன்னோட மூவ் ஆகி அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிடும். ஸோ அதுதான் இப்போ இந்த சின்ன மலை இருக்குன்னு சொன்னால் அது கொஞ்சம் எனர்ஜி கிடச்சினாலே போதும், நம்ம வேகமாக ஏறி இறங்கி ஃபாஸ்ட் இறங்கி முடிச்சிடும். இதே அது பெரிய ஒரு மவுண்டனாக இருக்குன்னா நம்ம ஏறி இறங்குறதுக்கு டைம் ஆகும். ஸோ இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ அந்த நம்ம ஸ்லோவாக தான் போகும். ஸோ அதே கான்செப்ட் தான். லோ ஆக்டிவேஷன் எனர்ஜினா நமக்கு ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும், ஹை ஆக்டிவேஷன் எனர்ஜினா நமக்கு ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும். A reaction that has a higher activation energy requires large amount of energy to begin the reaction. சரிங்களா? Next, more energy in the form of heat needs to be supplied to the reaction in order to give the reactant particle sufficient energy to react. ஸோ இங்கே எதை என்ன சொன்னோம்? எனர்ஜி சொல்கிறோம். ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோமா? அது எந்த ஃபார்மேட்லாம் இருக்கலாம். ஸோ நம்ம ஹீட் கொடுக்குறதோ எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த மாலிகுலை வந்து ஹீட் பண்ணுறோம். நம்ம டெம்பரேச்சரில் நம்ம பீக்கரில் ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா நம்ம பீக்கரில் அந்த சொல்யூஷன் போட்டு ஹீட் பண்ணுவோம், அதெல்லாம் செய்வோம் இல்லையா? ஸோ அதே தான் நம்ம வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டில் கூட நம்ம எனர்ஜி சப்ளை பண்ணி நம்ம ரியாக்ஷனை நடக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, கொலிஷன் ஷுட் பி ப்ராப்பர்லி ஓரியன்டட். இந்த நம்ம ஒரு செகண்ட் கண்டிஷன், நம்மளோட கொலிஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ராப்பராக ஒரு ஓரியன்டேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. A collision may not lead to a reaction if the particle do not collide with enough energy or in the correct orientation. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க? நமக்கு வந்து எல்லாமே வந்து கொலிஷன் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. எப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கொலைடிங் மாலிகுலுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான எனர்ஜி இல்லைனாலோ அது ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இல்லைனாலோ நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் அங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் வாட் வி கால் அஸ் அன்சக்ஸஸ்ஃபுல் கொலிஷன். ஸோ அன்சக்ஸஸ்ஃபுல் கொலிஷன்னா என்னது? இது ரெண்டுமே இல்லாத இடத்துல நம்ம அன்சக்ஸஸ்ஃபுல் கொலிஷன் நம்ம சொல்கிறோம். If this happens, a repulsion takes place between the particles. Instead of a reaction being initiated between the particles, the species simply bounce off each other. ஸோ இந்த மாதிரி ஒரு கேசஸ் இருக்கும்போது என்னென்னது? அதுக்கு வந்து சஃபிஷியன்ட் எனர்ஜி இல்லாத போதும், நெக்ஸ்ட் அது ப்ராப்பராக ஓரியன்டேஷன் இல்லை அப்படின்ற போதும் நமக்கு இங்கே என்ன ஆகுமா? இது வந்து ஒன்னோட ஒன்று கிட்ட வரவே நினைக்காது. ஸோ அது ரிப்பல் ஆகி வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேஸில் அன்சக்ஸஸ்ஃபுல் கொலிஷன் இடத்துல. சரிங்களா?
நெக்ஸ்ட்டு ஸோ அந்த கான்செப்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொலிஷன் தியரி ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா the rate at which molecule collide which is the frequency of collision. அதாவது இந்த ரேட்னா நம்ம ஸ்பீட் சொன்னோமா, அந்த ரெண்டு மாலிகுல்ஸும் எந்த வேகத்தில் போய் மோதி கொலைட் ஆகுது அதை சொல்கிறது தான் நம்மளுடைய collision frequency or frequency of collision. ஸோ இது வந்து it is called collision frequency சொல்லுவாங்க. It is denoted by Z symbol which has unit of collision per unit time. இதை யூனிட் மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் given a container of molecule A and B, the collision frequency between A and B is defined as Z equals to Na Nb sigma AB square root of 8 kBt by pi mu and pi mu AB. ஸோ இப்போ இதுக்கான இந்த எக்ஸ்பிரஷனுக்கான ஃபுல் ஃபார்ம்லாம் பார்க்கலாமே. இப்போ Na and Nbன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். Na and Nbன்றது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் A and B and it is directly related to the concentration of A and B. நம்ம A and B reactant molecule எடுத்துப்போம். அந்த reactant molecule வந்து denote பண்ணுறது தான் இந்த Na and Nb. The mean speed of a molecule obtained from the Maxwell-Boltzmann distribution for the thermalized gases. ஸோ இதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 kBt by pi mu AB, இதுதான் பார்த்தீங்கன்னா மீன் ஸ்பீட் அப்படி சொல்கிறாங்க. மீன் ஸ்பீட் ஆஃப் மாலிகுல் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிக்மா அண்ட் A and B பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஆவரேஜ்டு சம் ஆஃப் கொலிஷன் கிராஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் மாலிகுல் A and B. இந்த மாலிகுல் A and B ஓட கொலிஷன் கிராஸ் செக்ஷன் தான் வந்துட்டு இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் சிக்மா A and B. The collision cross section represents the collision region represented by one molecule to another. அது இந்த collision cross section பார்த்தீங்கன்னா கொலிஷன் கிராஸ் செக்ஷன் என்ன, யூஸ்வலாக வந்து நம்ம சிக்மா அப்படின்னு டினோட் பண்ணுவோம் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொன்னால். ஸோ இந்த கொலிஷன் கிராஸ் செக்ஷன் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் கொலிஷன் ரீஜன் ப்ரெசென்டட் பை, அதாவது அந்த மாலிகுல் நம்ம ரெண்டு மாலிகுல் சொன்னோமா A and B சொன்னோமா, அந்த ரெண்டு மாலிகுலோடைய கொலிஷன் கிராஸ் செக்ஷனை தான் வந்து இதை டினோட் பண்ணுது சொல்கிறாங்க. ஸோ மியூ இஸ் ரெடியூஸ்டு மாஸ், நமக்கு தெரியும். ஸோ இப்போ மியூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவன் பை Ma into Mb by Ma plus Mb. So next, the concepts of collision frequency can be applied in laboratory. அதாவது நம்ம வந்து இந்த கொலிஷன் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம லெபார்ட்டரியில் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் நடந்து நினைக்கிறோம். ஸோ இந்த கொலிஷன் ஃப்ரீக்வன்சியோட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பொழுது நமக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத இந்த டாபிக் சொல்லுது. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஒரு ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஒரு ஃபேக்டர் தான். இப்போது டெம்பரேச்சர் ஆஃப் த என்மை, இப்போ நம்ம லேபில் நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம், ஒரு ரூம் டெம்பரேச்சர் தான் பண்ணுவோம். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் ஒரு மாதிரி ரியாக்ஷன் ஸ்பீட் நடக்கும். இது நம்ம ஹீட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அது த டெம்பரேச்சர் ஆஃப் த environment affects the average speed of molecules. Thus reactions are heated to increase the reaction rate. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரியாக்டண்ட்டை வந்து ஹீட் பண்ணுறோம், அதனால இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து ஹீட் ஆகி நமக்கு ரியாக்ஷனும் ஃபாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிருமா. ஸோ ஸோ கொலிஷன் ஃப்ரீக்வன்சி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ வந்து நமக்கு எஃபெக்டிவாக கொலிஷன் நடந்து நம்மளோட கொலிஷன் ஃப்ரீக்வன்சி ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகுது சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஒரு ஃபேக்டர். ஸோ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு ரியாக்ஷன் வேகமாக நடக்குது, அதனால் கொலிஷன் ஃப்ரீக்வன்சியுமே நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வச்சு ஒன்று சொல்லியிருக்காங்க. த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. ஸோ வந்து இங்கே என்னென்னா நம்ம இனிஷியலாக இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறோமோ அது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ நம்ம கொலிஷன் ஃப்ரீக்வன்சியுமே அதே அளவுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்க்ரீசிங் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் will speed up the reaction. நம்ம இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இப்போ நம்ம வாட்டர் போடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாட்டர் நிறைய ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் நல்லா ஈஸியாக நம்ம போட்டிருக்க சப்ஸ்டன்ஸ் நல்லா கரைஞ்சிருமா. ஸோ வேகமாக கரைஞ்சிடும். இது நம்ம கொஞ்சமாக ஊற்றினா அது டைம் எடுத்துக்கும். அதே தான் இங்கேயுமே நம்மளோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம அதிகம் பண்ணும்பொழுது நமக்கு ரியாக்ஷனுமே ஸ்பீடாக நடக்கும் அப்படின்னு இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் அ சக்ஸஸ், இது வந்து நம்மளோட இந்த படித்த ஸ்டோரி தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே. ஃபார் அ சக்ஸஸ்ஃபுல் கொலிஷன் டு occur, the reactant molecule must collide with enough kinetic energy to break original bonds. ஸோ அதில் ஒரிஜினல் இப்போ A and B பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொன்னால் அது உள்ளுக்குள்ளே நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கும், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்லாம் இருக்கும், இல்லை இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அது உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸஸ்லாம் பிரேக் பண்ணி வந்து நியூ பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கு சம் இனஃப் kinetic எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ திஸ் எனர்ஜி இஸ் கால்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் த ரியாக்ஷன். இட் இஸ் ஆல்சோ often referred to as the energy barrier. ஸோ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் வந்துட்டு நம்ம சொல்லிட்டோம், அந்த ஒரு ரியாக்டண்ட்டுக்கு அந்த கொலிஷன் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜியை இந்த மாதிரி நம்ம எனர்ஜி பத்தலை அப்படின்னு சொன்னால் ஆக்டிவேஷன் எனர்ஜி மூலமா நம்ம சப்ளை பண்ணுறோம் சொல்கிறோம். அதுவே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எனர்ஜி பேரியராகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரியாக்ஷன் ரேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கொலிஷன் தியரி.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே படிச்சிருந்தோம். அந்த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரியாக்ஷன் ரேட்ஸ் அப்படின்ற அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அங்கே ஒரு 8 ஃபேக்டர்ஸ் கிட்ட பார்த்துருந்தோம். 8 ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்டன் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொலிஷன் தியரி பேசிஸில் எத்தனை ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து ஒரு 5 ஃபேக்டர்ஸ் இருக்கும். இந்த 5 ஃபேக்டர்ஸ் வரைக்கும் அதே தான், சேம் அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயுமே இருக்கும். பட் இந்த 5 ஃபேக்டர்ஸ் என்னென்னு மட்டும் நம்ம ஒன்ஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். ஸோ நம்ம கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால கொலிஷனுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு சொன்னால் நம்ம இங்கே பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சமாக சொன்னால் அது கொஞ்சம் டைம் எடுத்து அது மூவ் ஆகி வரும். இது நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பக்கம் பக்கமாக இருக்கும். ஸோ அது வந்து சீக்கிரம் அது வந்து இங்கே வந்து நல்லா கொலிஷன் நடந்து நமக்கு ரேட்டுமே ஸ்பீட் ஆஃப் தி ரியாக்ஷனுமே அதிகமாக இருக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ மோர் பார்ட்டிகல்ஸ் கிவ்ஸ் மோர் சான்சஸ் டு கொலைட். சரிங்களா? ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்னா இட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட். ஸோ நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும், பார்ட்டிகல்ஸ்குள்ளே இருக்க கைனடிக் அது ஏன்னா நம்ம டெம்பரேச்சர் கொடுக்குறோம். அப்போ வந்து இப்போ நம்ம ஒரு பீக்கரில் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கோம், அதை ஹீட் பண்ணுறோம். நம்ம என்ன ஆகும், அதுக்குள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். மூவ் ஆகுதுன்னா மீன்ஸ் இட் கெயின்ஸ் கைனடிக் எனர்ஜி. அது வந்து அந்த கைனடிக் எனர்ஜியை கெயின் பண்ணி அது ஒன்னோட ஒன்று மூவ் ஆகி அது கொலைட் ஆகுமா. ஸோ மாலிகுல்ஸ் மூவ் ஃபாஸ்டர், மோர் கொலிஷன் ஆக, ஸோ மோர் எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்குது. ஸோ நடந்து நமக்கு ப்ராடக்ட்டுமே வந்து கிடைக்குது. ஸோ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனும் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ மோர் மாலிகுல்ஸ் கிராஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியுமே வந்துட்டு அந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணி வருது. ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னது, நம்ம வந்து இந்த ரியாக்டன் மாலிகுல் வந்து ஒன்னோட ஒன்று உள்ளுக்குள்ள ஃபோர்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஃபோர்ஸ் உள்ள பைண்ட் ஆயிருக்கும். அந்த பைண்டிங் ஃபோர்ஸை அதை வந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வருது இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ். ஸோ நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம், நம்ம லாஸ்ட் படிச்சுமே அதே தான். பாருங்கள், சம் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அயனிக் ரியாக்ஷன் சொல்லலாம். சம் ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரியாக்டன் வந்து கோவலன்ட் பாண்டிங்கில் இருக்குன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த பாண்டிங் பிரேக் ஆகி நமக்கு நியூ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் அயனிக் ரியாக்ஷன்ஸ் இன் சொல்யூஷன். நெக்ஸ்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் வந்து ஸ்லோவாக டைம் எடுத்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ நம்ம அதே தான் சொல்லியிருந்தோம். நம்ம என்ன சொன்னோம், இந்த மாதிரி நான் வந்து ஒரு சாக் எடுத்துக்கிறேன். நான் வந்து சாக் வந்து இந்த மாதிரி இருக்குமா. ஸோ நம்ம சாக் வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம அதாவது அதை நல்லா இது பண்ணி உடச்சி பிரேக் பண்ணி இந்த மாதிரி தூள் டஸ்ட் மாதிரி இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் யாருக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் இதுக்கு தான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும், இதுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியான்றது இந்த மாதிரி ஒரு அவுட்டரில் இருக்கிறத நம்ம சர்ஃபேஸ் ஏரியான்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் இந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பார்ட்டிகளுக்கே இது சுற்றி சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும், இது சுற்றி ஒரு சர்ஃபேஸ் ஏரியா. இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா நிறைய இருக்கிறதுனால அங்கே ஆக்டிவ் சைட்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால நமக்கு வந்து மோர் கொலிஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனும் அங்கே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பவுடர்டு CaCO3 ரியாக்ட்ஸ் ஃபாஸ்டர் தென் மார்பிள் சிப்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் கேட்டலிஸ்ட். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் கொலிஷன் டு பி சக்ஸஸ்ஃபுல் எனர்ஜி இஸ் கிரேட்டர் than equal to ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ நம்ம எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி விட அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு கொலிஷன் வேகமாக நடந்து ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா வேகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதே நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக தான் என்ன நடக்கும், நமக்கு அந்த ரியாக்ஷன் ஸ்லோவாக இருக்கும். ஸோ கேட்டலிஸ்ட் லோயர்ஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ மோர் எஃபெக்டிவ் கொலிஷன் அக்கர். ஸோ ரேட் ஆல்சோ இன்க்ரீசஸ். இப்போ நம்ம கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுது, நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ணி நமக்கு ரியாக்ஷனை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் நம்முடைய 5 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரியாக்ஷன் ரேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கொலிஷன் தியரி. இந்த 5 ஃபேக்டர்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலிஷன் தியரி ஸ்டேட்ஸ் தட் for a reaction to occur, particles must collide with the correct orientation and with sufficient energy. ஸோ இதுதான் கீவேர்டு. ஆக்சுவலி இந்த கீ சென்டென்ஸ் மட்டும் நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பை அஃபெக்டிங் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் பார்ட்டிகல் கொலிஷன் அண்ட் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் கொலிஷன் தட் ஹாவ் enough energy to react. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் இப்போ தான் பார்த்தோம், இத்தனை ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அக்கார்டிங் டு திஸ் தியரி rate of reaction is given by rate equal to F into Z. So rate equal to F into Z சொல்லலாம், இல்லை Z into F ன்னு சொல்லலாம். ஸோ where F பார்த்தீங்கன்னா factor of molecule with potential energy greater than the threshold energy. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், rate is equal to இப்போ வந்துட்டு collision number, அதாவது Zன்றது
Zன்றது நம்ம collision frequency சொல்லுவோம், collision numberனு சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு வந்து இந்த ரேட் பார்த்தீங்கன்னா Z into F னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இது F க்கு என்ன எக்ஸ்பிரஷன் வரும்னு சொன்னா F equals to exponential இந்த E போட்டுட்டு exponential minus E power EA activation energy by RT. இந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே நம்ம collision theory இன்வால்வ் ஆகும். இதுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு Zன்றது collision frequency சொல்லுவோம், collision numberனு some cases சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து collision frequency மைண்டில் வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபெயிலியர் ஆஃப் collision theory. இப்போ இந்த collision theory வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த தியரிஸில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு செகண்ட் தியரி ஃபார்ம் ஆச்சு. ஸோ இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா collision theory ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு சொன்னால் ஃபெயில்ஸ் டு accurately predict the reaction rate for complex molecules. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கேஷியஸ் ரியாக்ஷனுக்கு தான் வந்து சொல்லுச்சு. எந்த ஒரு சிம்பிள் கேஷியஸ் ரியாக்ஷன் வந்துட்டு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், அது எந்த ஸ்பீடில் ஃபார்ம் ஆகும், அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிச்சே தவிர ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ஒரு பெரிய மாலிகுல் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொன்னால் அது வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுன்றதை பற்றி இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அது ஒரு ஃபெயிலியராக சொல்கிறாங்க. அண்ட் ரேப்பிட் செயின் ரியாக்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி ரேப்பிடாக நடக்கிற ரியாக்ஷனும் பெரிய காம்ப்ளெக்ஸ் இன்வால்வ் ஆகிற ரியாக்ஷனை பற்றி இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ பிகாஸ் இட் ட்ரீட்ஸ் மாலிகுலர்ஸ். ஸோ இவங்க பேசிக்காக அந்த collision theory என்ன சொல்லுது, ஸோ மாலிகுலாம் வந்து சிம்பிளாக இருக்கும், அது ஒரு ஸ்பியர், ஒரு ஹார்ட் ஸ்பியர் இருக்கும், இல்லை ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால அதுக்குள்ளே இருக்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றியும் அதுக்குள்ளே இருக்க பைண்டிங் ஃபோர்ஸ் பற்றி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாததுனால இந்த ஒரு தியரி வந்து இது ஒரு ஃபெயிலியராக சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா it generally applies only to simple bimolecular and gas phase reactions. ஸோ இந்த 3 ரியாக்ஷன்ஸ்க்குமே மட்டும்தான் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஸோ மித்த அந்த காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் பற்றியோ வேறு ரியாக்ஷன்ஸ் பற்றி அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதால இது ஒரு ஃபெயிலியராக சொல்கிறாங்க. ஸோ ஆஃபன் ஓவர் எஸ்டிமேட்டிங் ரேட்ஸ். ஸோ இந்த ஓவர் எஸ்டிமேட்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா அது என்ன மீனிங் சொன்னால், இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொன்னால் இப்போ A+B gives C எடுத்துக்கோமே. ஸோ இந்த ரியாக்ஷன்லேயே இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் நடக்கும்னு சொன்னால், பட் ஆனால் இந்த ஒரு தியரி என்ன சொல்லிடுச்சு, அதை விட ரொம்ப அதிகமாக இது வந்து ரொம்ப ஸ்பீடாக நடந்துடும் அப்படின்ற மாதிரி ஓவர் எஸ்டிமேட் பண்ணிருச்சு. எக்ஸாம்பிள் இது வந்து 5 seconds நடந்து முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி இது சொல்லிருச்சு. பட் ஆனால் ஆக்சுவலாக அது எவ்வளோ டைம் டேக் ஆகும், ஒரு 2 minutes 3 minutes நம்ம எடுத்துக்கும். பட் ஆனால் இவங்க இந்த தியரியில் என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து இல்லை 2 seconds நடந்துடும், 5 seconds நடந்துடும், அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக நடக்கும் அப்படின்னு ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தியரியோட லிமிட்டேஷனாக இருக்குது. இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. இன் பாலிமரைசேஷன் ஆஃப் ஈத்தேன். இப்போ ஈத்தேன் பாலிமரைசேஷன் ரியாக்ஷன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஈத்தேன் பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தேன் வந்து நம்ம பாலிமரைஸ் பண்ணும்போது நமக்கு பாலிஈத்தேன் கிடைக்குமா. ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த தியரி மூலமா நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூவும் தியரட்டிக்கல் வேல்யூவும் மேட்ச் பண்ணும்போது நமக்கு லார்ஜ் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேல்யூ வந்து இப்போ ஒன்று கொஞ்சம் சிமிலராக வந்துச்சுன்னா நம்ம ஓகேன்னு எடுத்துக்கலாம். பட் ஆனால் அந்த வேல்யூஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால இந்த ரியாக்ஷன் வந்து அந்த இடத்துல ஃபெயிலியராக பார்க்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஈத்தேன் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாலிமரைசேஷன் ஆஃப் 1,3-butadiene. ஸோ அதுதான் நம்ம 1,3-butadienuமே நம்ம பாலிமரைஸ் பண்ணும்பொழுது அங்கேயுமே நமக்கு ரேட் விச் இஸ் ஸ்லோவர் பை 10 to 4 times. ஸோ இந்த மாதிரி அது வந்து ஸ்லோவராக இருக்குது தேன் த தியரட்டிக்கல் வேல்யூ ஒன்று, அதாவது ஆக்சுவல் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த collision theory நம்ம கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்லோவராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த தியரி வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க, பட் நமக்கு தியரட்டிக்கல் வேல்யூ ஸ்லோவாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மெனி செயின் ரியாக்ஷன் ப்ரொசீட் வித் much higher rate than the theoretical value. So many chain reaction, நிறைய chain reactions இருக்கும் இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹையர் ரேட்னா அர்த்தம் ஹையர் ஸ்பீடு, நிறைய ஹையர் ஸ்பீட் நடக்கும்னு இந்த தியரி சொல்லியிருக்கும். ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்திருக்கும். அதாவது ஸ்லோ மீன்ஸ் என்னது, அதுக்கும் டைம் எடுத்து நடக்கும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்கலி த ரியாக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் புரோமைட். ஸோ ஹைட்ரஜனும் புரோமைடும் நமக்கு ரியாக்ட் ஆகி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குமா. ஸோ அக்கர்ஸ் அட் ஹையர் ஸ்பீட் தேன் த கேல்குலேட்டட் வேல்யூ. ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜனும் புரோமைடும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கிறது வந்துட்டு அங்கேயுமே நமக்கு இந்த ஸ்பீடில் வந்து இந்த ஸ்பீடில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்க சொன்னது வந்து வேகமாக நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க, பட் அது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா collision theory முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் டிரான்சிஷன் ஸ்டேட் தியரி தான் நமக்கு இருக்குது.
இப்போது இந்த கொலிஷன் தியரியோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனாக நம்ம 2 பாயிண்ட் தான் சொல்ல முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அப்ளிகபிள் டு சிம்பிள் ரியாக்ஷன். சிம்பிள் ரியாக்ஷன் எதுக்கு சொல்லும்? சிம்பிள் ரியாக்ஷன் கேஸஸ் ரியாக்ஷன் அண்ட் ஆல்சோ ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் சொல்யூஷன். இந்த 3 கேசஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே சிம்பிள் ரியாக்ஷன், கேஸஸ் ரியாக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் சொல்யூஷன். இந்த கேஸில் தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு ஆக்டிவேஷன் எனர்ஜி acquired by the molecule. ஒரு மாலிகுலுக்கு எப்படி ஆக்டிவேஷன் எனர்ஜி அது கிடைச்சிருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணு. இந்த 2 பாயிண்ட் மட்டும் இதோட அப்ளிகேஷன்ஸ். பட் இதுக்கு ஃபெயிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் ஸ்டேட் தியரி. Transition state theory or activated complex theory is also known as absolute reaction rate theory, because with its help it is possible to get the absolute value of the rate constant. இப்போ இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் தியரி வந்துட்டு என்னென்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், Arrehenius reaction rate theory, or T, Arrehenius rate reaction theory னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி, ACT தியரின்னு சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாம் சொன்னால் நமக்கு டக்கு ஞாபகம் வரணும். ஸோ ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரின்னு சொல்லலாம், அப்சல்யூட் ரியாக்ஷன் ரேட் தியரின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த டிரான்சிஷன் ரேட் தியரி அது ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐரிங் தியரி. ஏன்னா ஐரிங் கண்டுபிடிச்சிருப்பாரு, அதனால ஐரிங் தியரின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் எத்தனை நேம் இருக்குது இதில்? 4 நமக்கு சொல்லுவாங்க. ART activated Arrehenius reaction rate theory and activated complex theory, transition rate theory TST and ஐரிங் theory. இந்த 4 நேம்லேயும் இந்த ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, transition rate theory or activated complex theory is also known as this absolute reaction rate theory, because with its help it is possible to get the absolute value of that constant. ஸோ இந்த தியரி மூலிமா நமக்கு கரெக்டான ஸ்பீடு, ஒரு ரியாக்ஷன் வந்து எந்த ஸ்பீடில் நடக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிரான்சிஷன் ஸ்டேட் தியரி வாஸ் ஃபர்ஸ்ட் given by மார்சலின் in 1950 and later developed by பொலானி and ஐரிங். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்சலின் மூலிமா அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு த transition state theory, the reactant molecule are first transformed into an intermediate transition state or activated complex. நம்ம collision theory பார்த்தீங்கன்னா அது சொல்லியிருக்க மாட்டாங்க. ஈவன் அந்த activated complex பற்றி அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. ஸ்டேட் அந்த மாதிரி மாலிகுல்ஸ்க்கு வந்து சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்கணும். அது இருந்துச்சுன்னா அது ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும், இல்லைனாக்கா அது அப்படியே வந்து அந்த ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க கொலிஷன் தெரியல. ஆனால் இந்த ஆக்டிவேஷன் இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் தியரியில் என்ன சொல்கிறாங்க, நம்மளோட ரியாக்டன்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்று அது மோதி ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட்டை அடைஞ்சிரும். சரிங்களா? இன்டர்மீடியட் ஸ்டேட் அடைஞ்சு அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸாக அது மாறிடும். தென் த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ அது வந்து அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்ன்றது யூஸ்வலாக அது அன்ஸ்டேபிள் இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகும், அது பிரேக் இன்ட்டு ப்ராடக்ட். ஸோ வந்து அது ப்ராடக்டாக பிரேக் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம டயக்ராம்ஸ்லாம் நம்ம கிராஃப்லாம் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி ரியாக்டன்ட் வந்து இந்த இடத்துல எனர்ஜி ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து நமக்கு இந்த ரியாக்டன்ட் வந்துட்டு அந்த 2 ரியாக்டன்ட் வந்து மோதி இந்த மாதிரி ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ ப்ராடக்டோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரியாக்டரோட கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பாயிண்ட் பாருங்கள், ரியாக்ஷன் டஸ் நாட் அக்கர் இன் ஒன் ஸ்டெப். ஸோ இந்த தியரி என்ன சொல்லுது, ஒரே ஸ்டெப்பில் ரியாக்ஷன் நடக்காது சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ், இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா தான் அது ப்ராடக்டாக ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் அதோட ஜென்ரல் ஃபார்ம். A and B is reactant. நம்ம X தான் வந்துட்டு இன்டர்மீடியட் ஆர் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். அது வந்து அன்ஸ்டேபிள்ன்றதால அது வந்து ரொம்ப நேரம் இருக்காது, அதுக்கு லாங் லைஃப் இருக்காது. அது உடனே வந்து ப்ராடக்டாக பிரேக் ஆகி நமக்கு கிடைச்சிடும். ஸோ C and D கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஈக்லிபிரியம் ஸ்டெப்ஸ், இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாக்டன்ட் இருக்குது, இந்த கிராஃப் நமக்கு இது நம்மளோட ரியாக்டன்ட்டு, இது ப்ராடக்ட்டு, இது நம்மளுடைய இன்டர்மீடியட் ஆர் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே ஈக்லிபிரியம் ஸ்டெப் நடக்கும் அப்படின்னா, நம்ம ரியாக்டன்ட் வந்துட்டு இந்த ரியாக்டன்ட் வந்துட்டு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்க்கு போயிடும். அதாவது இந்த இன்டர்மீடியட்டாக இந்த ரியாக்ஷன் நடந்து இந்த ஒரு ஸ்டேஜ் அட்டென்ட் பண்ணிடும். இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ஈக்லிபிரியம் கிரியேட் ஆகுது. அதாவது கொஞ்ச நேரம் அது பேலன்ஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, டைனமிக் ஈக்லிபிரியம் சொல்கிறாங்க. அந்த இடத்துல அது வந்து ஒரு ஈக்லிபிரியம் இருந்துட்டு நெக்ஸ்ட் அது வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கு நடக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போது அது வந்துட்டு நம்மளோட ரியாக்டன்ட் 2 A and B இருக்குதுன்னு சொன்னால்,
ஸோ இந்த A and B நம்மளுடைய ரியாக்டிங் மாலிகுல் வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸாக ஃபார்மேஷன் ஆகுது. இப்போது இதுக்கு வந்து இது ப்ராப்பராக இருக்குது, நமக்கு ப்ராடக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் இது ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஃபர்தராக போகும். சரிங்களா, ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கு போகும். இதே வந்துட்டு இல்லை இது வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொன்னால் இது நாங்கள் அகைன் பிரேக் ஆகி ரியாக்டண்ட்டுக்கே போயிடும். ஸோ அதான் இந்த ரியாக்ஷன் சொல்லுது. நம்ம கொலிஷன் தேரி என்ன சொல்லிச்சு, இந்த மாதிரி நம்ம ரியாக்டிங் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா A and B இருக்குன்னு சொன்னால் அது ரெண்டுமே அதுக்கிட்ட ப்ராப்பரான எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் அது கொலைட் ஆகும், இல்லைனா அது கொலைட் ஆகாது அப்படின்ற மாதிரி அந்த தேரி சொல்லிட்டு போயிடுச்சு. பட் இந்த தேரி என்ன சொல்லுது, அது வந்துட்டு இந்த ரெண்டு ரியாக்டிங் மாலிகுல்ஸுமே ஒன்னோட ஒன்று மோதி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும், ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸாக மாறும். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்று ரியாக்டண்ட்டாக அது திரும்ப ரியாக்டண்ட்டுக்காகவே போயிடுமா இல்லை ப்ராடக்டாக மாறுமான்றது அந்த இடத்துல தான் நமக்கு டிசைட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஈக்லிபிரியம் ஸ்டெப் வந்துட்டு இந்த ரியாக்டண்ட்டுக்கும் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்க்கும் நடுவில் இந்த ஈக்லிபிரியம் ஸ்டெப் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்னால் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இது வந்து இந்த எக்ஸ் ஸ்டார்ன்றது என்னது, நம்மளோட ஆக்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ்க்கான ஒரு எக்ஸ்பிரஷன் ஈக்குவல்ஸ் டு இந்த கேன்றது நம்மளோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் தான். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்டோரி வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம மென்ஷன் பண்ணுவோமா. ஸோ எக்ஸ்ட்ரா எனர்ஜி ரெக்வயர்டு டு கன்வெர்ட் ரியாக்டன்ட். அந்த ரியாக்டன்ட்லேருந்து நமக்கு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்க்கு போகிறதுக்கு நமக்கு இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ மீனிங் பார்த்தீங்கன்னா நீடட் டு பிரேக் ஓல்டு பாண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் நியூ பாண்ட்ஸ். ஸோ நமக்கு ரியாக்டன்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த அது ஒரிஜினல் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸாக மாறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சடன் எனர்ஜி கொடுத்து அது ஆக்டிவேஷன் ஃபார்மில் நியூ பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுதா. ஸோ அதுதான் இந்த இடத்துல தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தான் இது டிரான்சிஷன் ஸ்டேட், இது நம்மளோட ரியாக்டன்ட். இங்கே இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் போக தான் நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜியே தேவைப்படுது. இங்கேருந்து நம்ம கீழே வர இந்த ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கு ஆக்டிவேஷனே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ரியாக்டன்ட்லேருந்து நம்ம ஆக்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ் போயிடுச்சுனால அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிடும். பட் இங்கேருந்து ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் போகிறதுக்கு தான் நம்ம இங்கே ஆக்டிவேஷன் எனர்ஜியை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த ரெண்டு தியரியுமே இது முடிஞ்சிச்சு. இதுதான் அந்த பேசிக்கான பாயிண்ட்ஸ். இப்போ இதில் வர MCQs பார்க்கலாம். அக்கார்டிங் டு டிரான்சிஷன் ஸ்டேட் தியரி ரியாக்ஷன் அக்கர் வையா. ஸோ வந்து நம்ம டிரான்சிஷன் ஸ்டேட் தியரி நம்ம என்ன சொல்லிட்டோம், இங்கே வந்து ஒரு இது நேமே வந்துட்டு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி அப்படின்னு சொல்கிறது, அப்படின்னு நம்ம இன்னொரு நேம்ல சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், ACT சொல்லுவோமா. அப்போது இதுக்கு எது மெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தான் இதில் மெயின். ஸோ இதில் இருக்கான்னு பாருங்க, ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். ஸோ ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா இவங்க அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தான் இங்கே கீப் ஆன் எம்பசைஸ் பண்ணதால நம்ம ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். Which one of the following is true? இது வந்து கொலிஷன் தியரிலேருந்து எடுத்திருக்காங்க. ஆல் கொலிஷன் லீட்ஸ் டு ப்ராடக்ட். இது தப்பு. எல்லா கொலிஷனுமே நம்ம ப்ராடக்ட்டு கொண்டு போகாது. எது வந்து சஃபிஷியன்ட் எனர்ஜி ப்ளஸ் வந்து ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஒன்லி கொலிஷன் வித் சஃபிஷியன்ட் எனர்ஜி அண்ட் ஓரியன்டேஷன் ஆர் எஃபெக்டிவ். இந்த பாயிண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் ஆல் மாலிகுல்ஸ் ரியாக்ட் இன்ஸ்டன்ட்லி. இதுவும் தப்பு. ஆக்சுவலி கொலிஷன் தியரி பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன ஒரு இது சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி எல்லா மாலிகுல்ஸுமே இன்ஸ்டண்ட்டாக இதுவாகாது. அது என்ன பண்ணுமோ அந்த மாலிகுல்ஸ் வந்து அந்த எனர்ஜி அந்த சஃபிஷியன்டான எனர்ஜி வர வரைக்கும் அது வெயிட் பண்ணும். அது வெயிட் பண்ணி தான் அது ஃபர்தராக மூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் தப்பு. நெக்ஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி 0. இந்த பாயிண்ட்டும் தப்பு. ஸோ ஆப்ஷன் B is the right answer here. The equilibrium in transition state theory exists between. ஸோ இப்போ தான் நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளோட ஈக்லிபிரியம் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் ரியாக்டன்ட் இருக்குது. ரியாக்டன்ட்லேருந்து டிரான்சிஷன் ஸ்டேட் போய் ப்ராடக்ட் வரும். நமக்கு எங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஈக்லிபிரியம் சொன்னாக்கா இந்த மாதிரி ரியாக்டன்ட்டுக்கும் ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டுக்கும் நடுவில் தான் இந்த ஈக்லிபிரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஆப்ஷன் B is the right answer. Collision theory fails mainly because இது வந்து நம்ம லிமிடேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இட் கன்சிடர்ஸ் டெம்பரேச்சர். இந்த பாயிண்ட் கிடையாது. இட் இக்னோர்ஸ் மாலிகுலர் ஓரியன்டேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஆமாம், அது நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி மாலிகுல் உள்ளுக்குள்ளே இருக்க இன்டர்னல் எனர்ஜி உள்ளுக்குள்ளே இருக்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி அது வந்து மென்ஷன் பண்ணாதால இந்த தியரி ஒரு ஃபெயிலியராக கருதப்படுது. இட் யூசஸ் ஈக்குவேஷன்ஸ். இது தப்பு. இட் அப்ளைஸ் டு லிக்விட்ஸ். தப்பு. ஸோ ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் விச் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் பாண்ட் பிரேக்கிங் அண்ட் பாண்ட் ஃபார்மேஷன். ஸோ பாண்ட் பிரேக்கிங் அண்ட் பாண்ட் ஃபார்மேஷன் பற்றி எந்த தியரி பேசுது அப்படின்னு சொன்னால் ACT இந்த டிரான்சிஷன் தியரி சொல்லலாம், இல்லைனா ACT ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரின்னு சொல்லலாம், ஆர் ART தியரி சொல்லலாம், இல்லை ஐரிங் தியரி சொல்லலாம். இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் நம்ம கரெக்டாக பார்த்து அடிக்கணும். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ இதில் 4 ஸ்டேட்மெண்ட் பாருங்கள்.
ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஹைலி ஸ்டேபிள். இது தப்பு. ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து அன்ஸ்டேபிள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இட் எக்ஸிஸ்ட் அட் மேக்ஸிமம் எனர்ஜி. இந்த பாயிண்ட் கரெக்ட். அது வந்து ஏன்னா மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டேட்டில் தானே அது எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ரியாக்டன்ட் இருக்கு, இந்த மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகி நமக்கு ப்ராடக்ட் லோயரில் இருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் இட் கேன் ரிவர்ட் பேக் டு ரியாக்டன்ட். எஸ், இதுவும் கரெக்ட். நம்ம என்ன சொன்னோம், இந்த ஏசிடி தியரி படி அது வந்து சஃபிஷியன்ட், அது வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கு அது சூட்டபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கு போயிடும். இதே வந்து அதுக்கு சூட்டபிளாக இல்லைன்னு சொன்னால் அகெயின் ரியாக்டன்ட்டுக்கே போயிடும். ஸோ ரிவர்ட் பேக் டு ரியாக்டன்ட் கரெக்ட். இட் ஹேஸ் லாங்கர் லைஃப் டைம் தென் ரியாக்டன்ட். அதாவது எது சொல்கிறாங்க, நம்மளோட ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்க்கு லாங்கர் லைஃப் டைம் சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த 2 and 3 கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் கொலிஷன் தியரி? ஸோ கொலிஷன் தியரின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கொலிஷன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் சொல்கிறாங்க. ஸோ இது தப்பு. எல்லா கொலிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கிடையாது. அது ப்ராப்பராக இருந்துச்சுன்னா போது அது கொலிஷன் வந்து எஃபெக்டிவ் ஆகி அது ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இஸ் ரெக்வயர்டு. ஸோ இது கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஓரியன்டேஷன் நமக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் கன்சிடர் மாலிகுல்ஸ் ஹேஸ் ஹாட் ஸ்பியர்ஸ். ஆமாம், இந்த ஹாட் ஸ்பியர் அப்படின்ற டேர்மை அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹாட் ஸ்பியர்ன்றது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். நெக்ஸ்ட் இட் எக்ஸ்பிளைன்ஸ் பாண்ட் பிரேக்கிங். நம்ம கொலிஷன் தியரி பொறுத்த வரைக்கும் பாண்ட் பிரேக்கிங் பற்றியோ பாண்ட் ஃபார்மேஷன் பற்றியோ நம்ம கொலிஷன் தியரி ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆப்ஷன் அந்த 2 and 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் which of the following would not increase the rate of a reaction according to collision theory? ஸோ collision theory பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரேட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பார்ட்டிகல்ஸ் கொலடைங் வித் மோர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது அவங்க சொன்ன ஃபேக்ட் தான். இப்போ கொலிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ப்ராப்பராக கொலட் ஆச்சுன்னா தான் நமக்கு கிரேட் ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் கரெக்ட். பார்ட்டிகல்ஸ் ஹேவிங் மோர் எனர்ஜி. இதுவும் கரெக்ட் தான். பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து மோர் எனர்ஜி, அதாவது சஃபிஷியன்ட் எனர்ஜியோட இருந்துச்சுன்னா தான் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டும் கரெக்ட். நெக்ஸ்ட் ஹையர் ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம பார்த்துருவோம். ஹையர் ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும், ஸ்லோ ரியாக்ஷன் சொன்னோம். ஸோ அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு நமக்கு. நெக்ஸ்ட் ஹையர் டெம்பரேச்சர் அண்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஹையர் டெம்பரேச்சர் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக தான் நடக்கும். நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கும்பொழுது அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடந்து முடிக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். நமக்கு இப்போ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கொலிஷன் தியரியில் வராதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சி தான். ஹையர் ஆக்டிவேஷன் தியரி தான். இந்த ஹையர் ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் என்ட்ரோபி அண்ட் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன், இந்த கெமிக்கல் கைனடிக்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் இது. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்த்து இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். தேங்க்யூ.